எல்லா பகுதியிலையும் விடாமுயற்சியோடு இருக்கிறோமோ, தளர்ந்து போகாமல், சோர்ந்து போகாமல், சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்காமல் இருந்தோம் என்றால், நாம் எதை நம்புகிறோமோ, எதை எதிர்பார்க்கிறோமோ, அது நம்முடைய வாழ்க்கையில முழுமையாக பரிபூர்ணமாக நிறைவேற ஆரம்பிக்கும். சில காரியங்கள் கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு என்றால் அது உடனே நடக்கிற மாதிரி இருக்காது. உடனே நடக்கிறது மாதிரி இல்லைன்னா கூட விசுவாசத்துல விடாமுயற்சி இல்லைங்க. நான் எதை செஞ்சாலும் நான் செய்யறத கர்த்தருக்கு செய்யறேன். கையில் சின்ன வேலை இருக்கா, அதுல உண்மையா இருங்க, கர்த்தர் ஒரு பெரிய இதுல உங்க எஜமான வைப்பாரு. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் திருப்போம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிக்கிறேன். ஏனென்றால் உங்களுக்கு கிரியையும் நீங்கள் பசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காமித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதுக்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. தேவனுடைய காரியத்தில் நாம் செய்கிற ஒவ்வொரு ஊழியத்தையும் கர்த்தர் நினைவில் வைத்திருக்கிறார். அதை மறக்கிற தேவன் அல்ல. காலம் வரும் பொழுது அதுக்கு ஏற்ற ரிவார்டை, அதுக்கேற்ற பலனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நீ அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்ளுகளை பின்பற்றுவர்களாயிருந்து உங்கள் நம்பிக்கையின் பூர்ண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு வரைந்தும் அப்படியே ஜாக்கிரதையை காமிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம். தேவன் வாழ்க்கையில வாக்கு பண்ணியிருக்கிற எல்லா வாக்கு தத்தங்களையும் உறுதியான வேதத்தில், நிச்சயமான வேதத்தில் பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசத்தினாலும் பொறுமையினாலும் ஜாக்கிரதையினாலும் அதை பெற்று அனுபவிக்கிறோம். ஜாக்கிரதை முடிவு பரியந்தும் அப்படியே ஜாக்கிரதை காமிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறேன்னு சொல்றார். எடுத்தவொன்னு சொல்றார் அசதியாயிராமல் சொல்றார். அசதியாயிராமல் சொல்லும் பொழுது சோம்பேறியாயிராமல் சொல்லுகிறார். நான் அதனால தான் போன வாரமே சொன்னேன், யாருமே தங்களை சோம்பேறி என்று சொல்லுவதே கிடையாது. என்னை போல ஒரு சோம்பேறி இங்கே பார்க்கவே முடியாது. உலகத்திலே நான் தான் நம்பர் 1 சோம்பேறி என்று யாரும் சொல்லுவது கிடையாது. யாரும் தங்களை சோம்பேறி என்று சொல்லுவதற்கு அவங்களை விரும்புவதும் கிடையாது. சோம்பேறியை பார்த்து நீங்கள் சோம்பேறின்னு சொன்னால் கூட சோம்பேறிக்கு பிடிக்காது. ஏன்னா யாருமே தன்னை சோம்பேறி என்று சொல்ல விரும்புவது கிடையாது. ஆனால் வேதம் முழுவதும் சோம்பேறிகளை குறித்து நிறைய பேசுகிறது. இதுவும் சோம்பேறியாயிராமல் அசதியாயிராமல் சொல்லுகிறது. இது யாரை பற்றி பேசுதுன்னா உங்களை பற்றியும் என்னை பற்றி தான் பேசுது. இந்த வேத வசனம் நமக்கு எழுதப்பட்டுச்சு, நம்மளை பற்றி தான் பேசுகிறது. நாம் எல்லா காரியத்திலையும் சோம்பேறியாக இருப்பது கிடையாது. சில காரியத்தில் ஜாக்கிரதையாக இருக்கிறோம், சில காரியத்தில் அஜாக்கிரதையாக அசதியாக மாறுகிறோம். எந்த காரியத்தில் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கிறோமோ, டெலிஜென்ஸாக இருக்கிறோமோ, அந்த காரியத்தில் பிசாசுடைய எந்த விதமான கிரியில் வராதவளுக்கு நாம் பார்த்து கொள்ளக்கூடிய ஆட்களாக, வேலி போடக்கூடிய ஆட்களாக இருக்கிறோம். எந்த பகுதியில் நம்ம அஜாக்கிரதையாக கேஷுவலாக இருக்கிறோமோ அந்த பகுதியில் பிசாசுடைய உட்புகுதல் வர ஆரம்பிக்கும். அதனால தான் நீங்கள் அசதியாயிராமல் சோம்பேறியாயிராமல் எல்லா பகுதியிலையும் ஜாக்கிரதை காமிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்னு சொல்லுகிறார். இந்த வசனம் இங்கே இல்லாத ஆட்களுக்கு பேசலை. இங்கே இருக்கிறோம், இங்கே இருக்கிற மக்களுக்கு இந்த வசனம் பேசப்படுகிறதுனா நம்ம எல்லாருக்கும் இந்த வசனம் உரியதுன்னு அர்த்தம். நான் எப்பொழுதுமே பிரசங்கம் பண்ணும் பொழுது இங்கே இல்லாத ஆட்களுக்கு பிரசங்கம் பண்ண மாட்டேன். என்னை பொறுத்த ஒரு காரியம்னா சொல்லணும்னா நெத்திக்கு நெத்தி தான், நேருக்கு நேர் பேசுகிற ஆள் தான். பின்னாடி வச்சு பேசுகிற ஆள்லாம் கிடையாது. இன்ஃபர்மேஷன் சொல்லி விடுகிற ஆள்லாம் கிடையாது. நேருக்கு நேரம் பேசுவேன். அப்போ கர்த்தரும் அப்படித்தான். இங்கே இந்த வசனம் சொல்கிறாருன்னா இந்த வசனம் நம்மளை பார்த்து டைரெக்டாக பேசுகிறாருன்னு அர்த்தம். இந்த எபிரேயர் 6:11 NIV போடுப்பா. NIV அப்படி கூகுள் டிரான்ஸ்லேஷன்லேயே அதை போட்டுறேன். We want each of you to show the same diligence to the very end. இதே ஜாக்கிரதையை கடைசி வரை காமிக்கணுங்கிறார். So that what you hope for may be fully realized. தமிழில் அப்படி போடுறேன், கூகுள் டிரான்ஸ்லேஷன். நீங்கள் ஒவ்வொருவரும் இறுதி வரை இதே விடாமுயற்சியை காட்ட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இதன் மூலம் நீங்கள் எதிர்பார்ப்பது முழுமையாக நிறைவேறும். நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்களோ அது முழுமையாக நிறைவேற வேண்டும் என்றால் இறுதி வரை, தற்காலிகமா அல்ல, இறுதி வரை விடாமுயற்சியை காமிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எதே சில பகுதியில் இல்லை, எல்லா பகுதியிலையும் விடாமுயற்சியோடு இருக்கிறோமோ, தளர்ந்து போகாமல் சோர்ந்து போகாமல் சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்காமல் இருந்தோம் என்றால்
நாம் எதை நம்புகிறோமோ, எதை எதிர்பார்க்கிறோமோ அது நம்முடைய வாழ்க்கையில் முழுமையாக பரிபூர்ணமாக நிறைவேற ஆரம்பிக்கும். அதனால தான் குறித்து பேச ஆரம்பிக்க சொன்னேன். விசுவாசமும் விடாமுயற்சின்னு சொன்னேன். விசுவாசத்தினால் மாத்திரமல்ல, தேவனிடத்தில் எதை விசுவாசிக்கிறோமோ அந்த பகுதியில் விடாமுயற்சி உள்ள மக்களாக இருக்கணும். சில மக்கள் சில பகுதியில் சோம்பேறியாக இருப்பாங்க. நானும் சில பகுதியில் சோம்பேறியாக இருந்திருக்கேன். இப்பவும் சில காரியத்தில் சோம்பலாக தான் இருக்கிறோம். சிலர் நிறைய பகுதியில் சோம்பேறியாக இருப்பாங்க. சுகத்தில் சோம்பேறியாக இருப்பாங்க, செழிப்பில் சோம்பேறியாக இருப்பாங்க, வேலையில் சோம்பேறியாக இருப்பாங்க, காலையில் எந்திரிக்கிறதுல சோம்பேறியாக இருப்பாங்க, எல்லாம் பல விஷயத்தில் சோம்பேறியாக இருப்பாங்க. நாம் எந்த விதத்திலும் சோம்பலாக இல்லாமல் எல்லா விதத்திலும் ஜாக்கிரதையாக இருந்தோம் என்றால் நாம் விரும்புகிறதை, எதிர்பார்க்கிறதை தேவனிடத்திலிருந்து முழுமையாக பெற்று அனுபவிக்க முடியும். கலாத்தியர் திருப்புவோம். கலாத்தியர் 6:9. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். கர்த்தர் சொல்றார், சோர்ந்து போகாமல், தளர்ந்து போகாமல், விட்டு விடாமல் இருந்தோம் என்றால் ஏற்ற சீசன் வரும் பொழுது நாம் எதை விசுவாசிக்கிறோமோ விசுவாசிக்கிற காரியத்தை முற்றிலுமாக பூர்ணமாக அறுவடை செய்வோம். தளர்ந்து போக வேணாம், சோர்ந்து போக வேணாம். சோர்ந்து போவதற்கான எந்த ஒரு காரியத்துக்கும் இடம் கொடுக்க வேண்டாம் சொல்றார். சோர்ந்து போவதற்கான எண்ணங்கள் வரும், விட்டு விடுவதற்கான எண்ணங்கள் வளரும். அப்படி ஒரு நேரத்தில் அப்படியே டயர்டாக என்னத்தை நான் இவ்வளோ விசுவாசித்தோம், இவ்வளோ எதிர்பார்த்தோம், நான் விரும்புகிற காரியம் இன்னும் நமக்கு நடக்கலையேங்கிற ஒரு எண்ணம் வரும். வரலையா? வரும். அப்படி தளர்ந்து போகக்கூடிய எண்ணம் வந்தாலும் கர்த்தர் சொல்றாரு, தளர்வதற்கு இடம் கொடுக்காதீங்க. தொடர்ந்து விசுவாசத்தில் இருங்க, விடாமுயற்சியில் இருந்தீங்கன்னா உங்களை சோதிக்கக்கூடிய காரியம் ஒரு சூழ்நிலையில் அது தளர்ந்துடும். மனது சோர்வடையும். மனது சோர்வடைந்தால் கூட முகத்தில் சந்தோஷத்தை காமிங்க, மனதில் சமாதானத்தை காமிங்க, சோர்வை காமிக்காதீங்க. பாஸ்டர், நாடகம் ஆடுறது மாதிரி இல்லையா? மனது சோர்வரக்கூடிய காரியமாக இருந்தால் கூட சந்தோஷமா இருக்கிறது நடிக்கிறது இல்லையா? நடிக்கிறது கிடையாது. வேதம் சொல்லுகிறது, புதிய மனிதனை தரித்து கொள்ளுங்கள் இருக்கு. புட்டான் தான் நியூ மேன் இருக்கு. புட்டான் சொன்னோம்னா அதை போட்டுக்குங்க அர்த்தம். சந்தோஷத்தை போட்டுக்குங்க, சமாதானத்தை போட்டுக்குங்க. விட்டுவிடக்கூடிய எந்த சூழ்நிலைக்கும் இடம் கொடுக்காதீங்க. சில நேரத்தில் மனம் தளர்ந்து போகும், சரீரம் தளர்ந்து போகும். அப்படிப்பட்ட ஆட்களுக்கு தான் கர்த்தர் சொல்றார், கர்த்தருடைய வார்த்தை சொல்றது, தளர்ந்து போகாமல் சோர்ந்து போகாமல் எதை விசுவாசிக்கிறோமோ இறுதி வரை விசுவாசித்தோம் என்றால் நாம் நம்புகிறதை முழுமையாக பெறலாம். 90% இல்லை, 100% பெறலாம்னு கர்த்தர் சொல்றார். கர்த்தர் சொல்றாருன்னா ஆமா ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். சில நேரத்தில் மனது சோர்ந்து தான் போகுது, சரீரம் சோர்ந்து தான் போகுது. ஆனால் விட்டு விடுகிறது என்னுடைய பழைய மனிதனுடைய சுபாவம். இப்போ நான் பழைய மனுஷன் இல்லை, புது மனுஷன். எந்த சூழ்நிலையும் நான் விடமாட்டேன். சுகத்தை விசுவாசிக்கிறதை விடமாட்டேன், வெற்றியை விசுவாசிக்கிறதை விடமாட்டேன், என் முழு குடும்ப ரட்சிப்பை விசுவாசிக்கிறதை விடமாட்டேன்னு இறுதி வரை இருந்தீங்கன்னா நீங்க நம்புகிறதை முழுமையாக பெறலாம். தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். தளர்ந்துட்டோம்னா, சோர்ந்துட்டோம்னா, விட்டுட்டோம்னா, சோர்ந்து போறோம் பார்த்தீங்களா? சோர்ந்து போகிறது என்றால் நாம் விட்டு விடுவதற்கான காரணத்தை தேட ஆரம்பிக்கிறோம் அர்த்தம். எதை விசுவாசிக்கிறோமோ அதை விட்டு விடுவதற்கான நம்ம காரணங்களை தேடிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். மக்கள் சொல்லுவாங்க, நான் விசுவாசங்க, எனக்கு என்னமே நடக்கலை. எனக்கு தெரிஞ்சு அவர் தெரியும், அவரை மாதிரி விசுவாச வீரரை பார்த்துருக்கவே முடியாது. அவ்வளோ விசுவாசிப்பார், அவ்வளோ வாயை திறந்தாவே வசனம் தான் வரும். உங்களுக்கு முன்னாடி வந்திருக்கலாம். வீட்டில் என்ன வந்துச்சுன்னு யாருக்கும் தெரியும், தனியில் என்ன வந்துச்சு, மனதில் என்ன ஓடிச்சுன்னு தெரியாது உங்களுக்கு. அவ்வளோ விசுவாச வீரருங்க. ஆனால் அவருக்கு என்னமே அவர் நினைச்சது நடக்கலைங்க. நான் விசுவாசிக்கிறோம், விசுவாசிக்கிறதை விட்டு விடாமல் இறுதி வரை நிலையாக நிற்கிறோம் என்றால் அப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் விசுவாசித்ததை பெறாமல் போயிட்டான்னு சரித்திரமே கிடையாது. சங்கீதம் 105 திருப்புவோம். சங்கீதம் 105:17. அவர்களுக்கு முன்னாடி ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைக்கப்பட்டிருந்தது.
கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ஆங்கிலத்தை சொல்லப்பட்டது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை சோதித்தது, ட்ரைடு பண்ணதுன்னு இருக்கு. 17 வயசுல தரிசனம் வருது, கர்த்தர் உனக்கு இதை செய்வேன் தரிசனம் வருது. தரிசனத்தை பார்க்குறான், அதை பூர்ணமாக விசுவாசிக்கிறான். பூர்ணமாக விசுவாசித்தபடினால அப்பா அம்மாட்ட சகோதரர்லாம் சொல்கிறான், அந்த அளவுக்கு ஃபுல்லி கன்வின்ஸ் ஆகிட்டான். ஆனால் நடந்த காரியம் எல்லாமே எதிர்மறையாக நடக்குது. அங்கிருந்து குழியில் தள்ளப்படுகிறான், குழியிலிருந்து ஒரு வீட்டில் அடிமையாக விற்கப்படுகிறான், அடிமையிலிருந்து சிறைச்சாலைக்கு போகிறான். அப்படி சொன்னாலும் தாமதித்தாலும் கிட்டத்தட்ட அவன் ராஜா குன்பாக நிற்கும் பொழுது 30 வயசு. கர்த்தர் சொன்ன வார்த்தை 13 வருஷமாக நிறைவேற மாதிரி தெரியல. 13 வருஷம் நிறைவேற மாதிரி தெரியவில்லை என்றால் கூட அவன் விசுவாசிக்கிறதை விட்டுவிடலை. நமக்கெல்லாம் 13 நாள் போதும் விட்டு விடுறதுக்கு. 13 வருஷம் நிற்கிறாங்க. கர்த்தர் சொன்னது நிறைவேறும். கர்த்தர் சில காரியங்கள் சொல்லியிருக்கலாம், சொல்லி 20 வருஷம் ஆயிருக்கலாம். 20 வருஷம் ஆனாலும் விசுவாசத்தில் உறுதியாக நின்னீங்கன்னா, நீ எதை விசுவாசித்தீங்களோ விடாமுயற்சியோடு இருந்தீங்கன்னா பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் ஏதாச்சும் சொல்லியிருக்கிறாரா? பிரசங்கத்தில் கூட சொல்லது இல்லையா? எதை கேட்குறீங்களோ எத்தனை வருஷம் ஆனாலும் கர்த்தருடைய பார்வை அது லேட் கிடையாது. நமக்கு தான் அந்த லேட்டு. தேவனுடைய பார்வையில் அதை லேட்டாக பார்க்குறதே கிடையாது. விசுவாசத்தில் இருக்கிறோம், உறுதியாக இருக்கிறோம், விடாமுயற்சியில் இருக்கிறோம் என்றால் தேவன் சொன்ன ஒரு வார்த்தை கூட தரையில் விடாது. ஒரு வார்த்தை கூட தரையில் விடாது. தேவனோட வாக்குத்தத்தம் ஆம் என்றும். ஆனால் மக்கள் ட்ரை பண்ணுறாங்க. நான் கொஞ்ச நாள் விசுவாசத்தை பயிற்சி பண்ணி பார்த்தேன், ட்ரை பண்ணி பார்த்தேன். சுகத்துக்கு ட்ரை பண்ணேன், எனக்கு ஒன்றுமே கிடைக்கல. நான் தசமாம் கொடுத்து பார்த்தேன், எனக்கு ஒன்றுமே பெரிய அற்புதம் நடக்கலை. நான் விதைப்பு அறிவிப்பதை ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு ட்ரை பண்ணுறது கிடையாது, வாழ்கிறது. அவன் ட்ரை பண்ணலைங்க. கர்த்தர் சொன்னது நிறைவேறுகிற வரை அந்த வசனம் அவனை அப்படியே சோதிச்சுட்டே இருந்துச்சு. சோதிச்சுட்டே இருந்துச்சுன்னா அந்த டெஸ்ட்டில் அவன் பாஸ் பண்ணிட்ட ஆள். சில மக்கள் டெஸ்ட்டில் பாஸ் ஆகலை. பக்கத்தில் சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறதை எந்த சூழ்நிலையிலையும் விட்டு விடுகிறவன் அல்ல. விட்டு விடுவது, துண்ட உதறுவது எனக்கு பழக்கம் கிடையாது. ஆமேன். குளிச்சுட்டு துண்டை உதறிடுங்க, உதறி பத்திரமா காய போடுங்க. குளிச்ச இடத்துல போட்டு போகாதீங்க, நாரும் ரூமு. அதை எடுத்து சில இடத்துக்கு வாங்கி சொன்னார் பத்தியா துண்டை உதறக்கூடாதுன்னு. அந்த துண்டை நல்லா உதறி வெளியே போய் காய போடுங்க. வாழ்க்கையில் நம்புகிறதை விசுவாசிக்கிறத ஹோப்பா அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்கள்ல. அப்படி துண்டை உதறிட்டு எந்திரிச்சு போயிடாதீங்க, உறுதியாக நில்லுங்க. கடைசி வரை நின்னீங்கன்னா நீங்கள் எதை நம்புகிறீங்களோ அதை பெற முடியும். ஆபகுக்கு திருப்போம், ஆபகுக்கு 2:2. அப்போ கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்து ஓடுகிறவன் வாசிக்கும்படி பலகையிலே தீர்க்கமாய் வரை. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பில்லை. கர்த்தர் ஒரு தரிசனம் கொடுக்கிறாரு, கொடுத்த தரிசனத்தை எழுதி வைங்கிறார். ஏன் எழுதி வைக்க சொல்றாரு? எங்க சாயங்காலம் நடக்க போதுன்னா எழுதி வைக்கணும் அவசியமே கிடையாது. சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் வர தாமதிக்கலாம். தாமதித்தால் கூட உன் கண்ணை விட்டு மறைஞ்சு விட்டுறாத. அதை எப்படி எழுதுனா, கடந்து ஓடுகிறவன் ஓடுற நேரத்தில் வாசிட்டு போயிடணும். அப்படியே அந்த அளவுக்கு தீர்க்கமாக தெளிவாக எழுதி வை. சில காரியங்கள் கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு என்றால் அது உடனே நடக்கிற மாதிரி இருக்காது. உடனே நடக்கிறது மாதிரி இல்லைன்னா கூட விசுவாசத்திலையும் விடாமுயற்சி நில்லுங்க. சுதந்திரித்த எல்லாருமே உறுதியாக கடைசி வரை நின்றவர்கள். நான் முயற்சி செய்தேங்க, கடைசியில் இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு போயிட்டேன். அந்த பழத்தை தானே சாப்பிட போனீங்க, ஏணி வச்சாச்சும் ஏறிடணும். முயற்சி விடவே கூடாதுங்க.
எனக்கு ஒரு சில காரியம் இருக்குண்ணா. எப்பவுமே ஒரு காரியம் மனதில் வச்சுட்டேன்னு வச்சுங்களேன், எப்போனாலும் மனசில் வைக்க மாட்டேன். ஒரு காரியம் மனசில் வச்சுட்டேன்னா வாங்கியே ஆகணும்னு நினைப்பேன். வச்சாச்சு, மைண்டில் வந்துருச்சு அப்படின்னா வாங்குறதான். ஏன்னா பிப்ரவரிக்குள்ள அந்த லேண்ட் வந்து கொஞ்சம் பதியணும். அது கையில் 13 லட்சம் வேணும். அது கொஞ்சோண்டு பணம் வச்சுருந்தேன். திடீர்னு ஆசை வந்து ஒரு சப் ஊப்பர் வாங்கிடலான்ட்டு. அப்போது அதுக்கு வந்து 1,40,000 ரூபா, அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர் ரேட்டு. ஆன்லைன் ரேட்டு 1,55,000 ரூபா. லேண்டா ஸ்பீக்கரா? ஸ்பீக்கர் தான். அப்புறம் லேண்ட் வாங்கிக்கலாம். அதுவும் காசு கொடுத்து வச்சு ஸ்பீக்கரை வாங்கி வீட்டுக்கு வந்துருச்சு. புது வருஷத்து ரெண்டுக்கு முன்னாடி நிற்கும். ஒரு காரியம் மனசில் வச்சிட்டோன்னு வச்சுங்களேன், அதை பெருகிற வரை விடக்கூடாது. ட்ரை பண்ணி பார்ப்போம். சும்மா கொட்டேஷன் கேட்டேன். கொட்டேஷன்லாம் நல்லா சும்மா கேட்க மாட்டேன். கொட்டேஷன் கேட்டுட்டோம்னு வச்சுங்களேன், வாங்குறேன்னு அர்த்தம். உறுதி இருக்கணுங்க. எந்த ஒரு காரியத்திலையும் சும்மா ட்ரை பண்ணுற கிடையாது. கான்ஃபிடென்ட் இருந்தால் தான் பெருகிற மனுஷன் பெறான். அலசடி படுகிற மனிதன் பெறுவதே கிடையாது. கீழே 4. இதோ அகங்காரியா இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல. தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசங்கிறது தற்காலிகமானது கிடையாது. அது ஒரு லைஃப் ஸ்டைலு. அதான் வாழ்வான். கொஞ்ச நாள் முயற்சி எடுப்பான், அவர் விட்டுருவாங்க கிடையாது. அதெல்லாம் வாழ்வான். அதான் லைஃப், வாழ்க்கை முறையாகவே இருக்குங்க. இந்த மாம்சத்துக்கு எல்லாமே உடனடியாக நடக்கும், இன்ஸ்டண்ட்டாக நடக்கணும். மாம்சம் பொறுமை இல்லாதது. ரசிக்கப்பட்டிருக்கீங்களா? தேவனுடைய பிள்ளையா இருக்கீங்களா? வேதம் சொல்லுது, மாம்சத்தையும் அது ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறையுங்கன்னு இருக்கு. மாம்சம் உடனேங்கும் இல்லை. மாம்சமே வாயை மூடு. என்னப்பா 3 வாரம் ஆச்சு? வாயை மூடு மாம்சம். நான் விசுவாசிட்டேன், கர்த்தர் எனக்கு தருவேன்னு சொல்லிட்டாரு, நான் செட்டில் பண்ணிட்டேன். காலம் மாறினா கூட நான் உறுதியாக இருக்கிறேன், நம்புகிறேன், எதிர்பார்க்கிறேன். இன்னைக்கு சாயங்காலம் கூட நடக்கலாம், நான் அடுத்த வாரம் நடக்கலாம், அடுத்த வருஷமானா கூட நான் நம்புவேன். இல்லை 10 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சுன்னா அன்னைக்கு இருந்ததை காட்டிலும் ரொம்ப க்ளோஸாக வந்துட்டேன்னு அர்த்தம். 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை காட்டிலும் இன்னைக்கு நான் எதை விரும்பணுனோ அதுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டேன்னு அர்த்தம். சொன்னது புரியுதுங்களா? விசுவாசம் அப்படி தான் பார்க்குது. இயேசு வருவார், இயேசு வருவார்னு சொன்ன பைபிள் சொல்லுது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன்னு சொன்னாருங்க அவர். மக்கள் சொல்கிறாங்க, அவரும் வந்த பாடில்லை, நீங்களும் விட்ட பாடில்லை, இதோ வருகிறார், இதோ வருகிறார், இதோ வருகிறார்னு 2000 வருஷமாக சொல்கிறீங்களாடா, எங்கடா வருங்கிறாங்க. நாம் சீக்கிரம் சொல்லுவதையும் அவர் சீக்கிரம் சொல்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சீக்கிரம் சொன்னதுக்கும் இன்னைக்கு இருக்கிற சீக்கிரங்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கிறது. சொன்னது புரியுதுங்களா? என்ன அவர் சொன்ன நிறைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறிச்சு. இப்போ சீக்கிரங்கிறது மெய்யாவே சீக்கிரம் தான். ஏன் தாமதிக்கிறார்? 10 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கு வந்திருந்தாரா நீ நரகம் போயிருப்பீங்க தெரியுமா? 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தாருன்னா, 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா நான் இருந்திருக்க மாட்டேன், நானே நரகத்தில் தான் இருப்பேன். அதனால தான் கர்த்தர் தாமதம் பண்றார். ஒரு மனுஷன் கூட ரட்சிப்பு இழந்துடக்கூடாதுன்னு பார்க்குறாரு. அதெல்லாம் சொல்றார், தரிசனத்தை எழுதி வை, தீர்க்கமாக எழுதி வை. ஏன் எழுதி வை? ஏன் கண்ணை விட்டு போயிடக்கூடாது, என் சிந்தை விட்டு போயிடக்கூடாது. ஒன்று விசுவாசமே, ஒன்று எதிர்பார்த்தமே. அப்படிங்கிறத நம்ம என்ன விசுவாசம் தெரியலையே, ஆமாம் எதை விசுவாசிருப்போம் அப்படி போடாமல் எதை விசுவாசித்தோமோ கான்ஃபிடண்ட்டாக கண்களுக்கு முன்பாக வச்சுக்கிட்டே இருக்கிறதுங்க. விசுவாசத்தில் இருக்கீங்க, உறுதியாக இருக்கீங்கன்னா பிசாசுக்கு நல்லா தெரியும், இவன் நினைக்கிறது இவன் விரும்புகிறது கட்டாயம் நிறைவேறணும் எனக்கு தெரியும். அதனால தான் உங்களை சோர்வரை பண்ணுறாங்க, உங்களை தளர்ந்து போக பண்ணுறாங்க. பிசாசு தேவன்கிட்ட போய் டச் பண்ண முடியாது. போக முடியுமா? தேவனுடைய கையை தடுக்க முடியுமா? தேவனுக்கும் பிசாசுக்கும் ஈக்குவலே கிடையாதுங்க. தேவன் சிருஷ்டிகர், இவன் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு விழுந்து போன தேவதூதன், இருளில் வாழ்றவன். அவனுக்கும் தேவனுக்கும் போட்டியே கிடையாது. தேவன் பக்கத்தில் கூட நிற்க முடியாது. தேவன் கொடுக்குற ஆசீர்வாதத்தில் கையை கூட வைக்க முடியாதுங்க. அவன் எங்கே வருவான்? உங்கள்கிட்ட வருவான். தளர்ந்து போவதற்கு, சோர்ந்து போவதற்கு பலதரப்பட்ட எண்ணங்களை உங்களை மனதில் வைப்பான். நல்லா கவனிங்க. விசுவாசிக்கிறீங்க, விசுவாசத்தில் உறுதியாக நிற்கிறீங்கன்னா
முழு நரகமே எதிர்த்து நின்னா கூட உங்களுக்கு வரக்கூடிய 100 ரூபா அவன் தடுக்க முடியாதுங்க. நான் சொல்றது 100 ரூபாயே 100 ரூபாயே தடுக்க முடியாதுன்னா 100 கோடியை அவன் தடுக்க முடியாது. ஒரு மனிதன் சுகமாக்குவதையும் அவன் தடுக்க முடியாது. முழு நரகமே ஏத்துனா கூட. பிசாசு உங்க மனதில் சொல்லியிருப்பான் தெரியுமா, நீலாம் ரொம்ப நாள் உயிரோடு இருக்க மாட்டேன் சொன்னானா? சொல்லுவான் சில நேரத்தில், நீ சீக்கிரமா செத்து போவ. செத்து போவனா நீங்க என்னைக்கே கொண்டிருக்கலாமே, என்னைக்கு கொல்லலாம், என்னைய கொல்ல முடியாது. நம்மளை கொல்ல முடியாதுன்னு உனக்கு நல்லா தெரியும். ஏன்னா தாயின் வயிற்றிலே கொல்ல நினைச்சாங்க, எஸ்கேப் ஆயிட்டாங்க. நான் அன்றைக்கி ஒரு பாஸ்ட் பேசிகிட்டு இருந்தார். அவங்க அம்மாவுக்கு சரீர பலவீனமா, இது கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி. சரீர பலவீனம் இருந்து அவங்களுக்கு ரத்த சோகையாக இருந்திருக்கு. அதில் இதை வச்சுட்டு அவங்களால பிள்ளை பிறக்க முடியாதுங்க. டிஎன்சி பண்ணியிருக்காங்க. டிஎன்சி பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் வயிறு பெருசாகிட்டே இருந்திருக்கு. பார்த்தோம்னா ரெட்டை குழந்தையில ஒன்று காலி ஆயிடுச்சு, ஒன்று இவர் சர்வே ஆகிட்டார். உங்களுக்கு கருவில் கூட நினச்சா கூட பிசாசு கொல்ல முடியாது. உங்களை வாலி வயசில் கொண்டிருக்கலாம், இது வரைக்கும் உங்களை கொல்லலை. கர்த்தர் பாதுகாத்துருக்கேன். நான்லாம் பல ஆக்சிடென்ட் தப்பிச்சிருக்கேன். நெத்திக்கு முன்னாடி அப்படி விலகி போயிருக்கேன். நான் வரல, அவங்க வந்திருக்காங்க. தப்பிச்சிருக்கீங்க. கர்த்தர் பாதுகாத்தார். தேவதூதர்கள் பாதுகாத்தாங்க. கர்த்தரோட இரக்கன்னு பாதுகாத்துச்சு. இன்னமும் பாதுகாப்பார். அவன் ஒன்றும் செய்ய முடியாதுங்க. நம்ம காலுக்கு கீழே இருக்கிற தூசிங்க அவன். நம்ம இங்கே பிசாசை பற்றி பேசவே மாட்டோம். பிசாசு காலு கீழே கிடக்கிற சாணி மாதிரி. உங்களை ஏதாவது செய்ய முடியுமா? உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை கூட தடுத்து நிறுத்த முடியாதுங்க. என்ன செய்வான்? உங்கள்கிட்ட எண்ணங்களை குடிப்பான். விற்று இவ்வளவு நாள் விசுவாசி எண்ணத்தை கண்ட, இவ்வளவு நாள் அறிக்கை பண்ணி எண்ணத்தை கண்ட, விட்டுருமா. ஆனால் தளர்ந்து போகாமல் சோர்ந்து போகாமல் எதை விசுவாசிக்கிறோமோ இறுதி வரை நின்னீங்கன்னா கட்டாயம் அறுவடை வரும். தோந்து போயிட்டீங்க, தளர்ந்து போயிட்டீங்கன்னா முடிவு வந்துருச்சுன்னு அர்த்தம். விசுவாசத்துக்கு முடிவு. பொறுமை இழந்துட்டீங்க, விடாமுயற்சி இழந்துட்டீங்கன்னா உங்களுக்கு விசுவாசத்துக்கு எண்டு கார்டு போட்டீங்கன்னு அர்த்தம். பிசாசு தடுக்கலை. யார் தடுத்தது? நீங்க தான் தடுத்து நிறுத்துறீங்க. நீங்க விடாமுயற்சி விட்டுட்டீங்கன்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வதற்கு அந்த லீகல் ரைட்ஸ் கிடையாதுன்னு அர்த்தம். உங்களுடைய விசுவாசத்துக்கு தாண்டி அவர் செய்ய முடியாதுங்க. உன்னை விசுவாசிக்கிறீங்களா? ஃபோக்கஸ் அதிலே வைங்க. எந்த சூழ்நிலையும் விட்டு விடணுங்கிறது நினைக்காதீங்க. விட்டு விடாமல் இறுதி வரை நின்னீங்கன்னா வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்யணும்னு நினைச்சாரோ அதை கட்டாயம் செய்து நிறைவேற்றுவார். செய்து நிறைவேற்றுவதற்கு நம்ம ரைட்ஸ் கொடுக்குறோம்னு அர்த்தம். எபிரேயர் 3க்கு போவோம். விசுவாசத்தினாலும் மட்டும் இல்லை, விசுவாசத்தினாலும் பொறுமையினாலும். பொறுமைன்னா விசுவாசத்தினாலும் விடாமுயற்சி பெர்சீவரன்ஸ்னாலையும். எபிரேயர் 3:14 நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரிந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவராய் இருப்போம். ஆரம்பத்தில் ஒரு காரியத்தை நம்பணும், எதிர்பார்த்தோம், அது முடிவு பரிந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறது. பற்றி கொண்டிருக்குதுன்னா விட்டாமுயற்சி அப்படி இருக்குது. நமக்கு வேண்டிய சுகம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது. நமக்கு வேண்டிய ஆசீர்வாதம் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது. நான் விரும்புகிற அத்தனை நன்மைகளும் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது. ஆனால் அது வேகமாக ஓடி முடிக்கிறதில்ல. மாரத்தான் ஓட்டம் பார்த்துறீங்களா? எத்தனை பேர் ஓடுவாங்க? நிறைய பேர் ஓடுவான் தெரியுமா? உற்சாகமாக ஓடுவான். சிலர்லாம் வின் பண்ணுறவன் அந்த முதல்ல ஓடின லிஸ்ட்லேயே இருக்கவே மாட்டான். வின் பண்ணியா பார்த்தீங்களா? அவன் முதல்ல ஓடுற ஆளே இருக்க மாட்டான். அவன் கேஷுவலாக ஓடிட்டு இருப்பான். சிலர்லாம் வேகமாக ஓடி அரை மணி நேரத்தில் ஓரமாக உட்காந்துருப்பாங்க. சில விசுவாச வாழ்க்கை அப்படித்தான். வேகமாக உற்சாகம் காமிப்பாங்க, பேசுவாங்க, வேகமாக பேசுவாங்க, வேகமாக ஊமாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா ஆளை காணோம். ஒருத்தர் ரொம்ப சொன்னாரையா ஆளை காணோம்னா அவர் ரொம்ப துள்ளிட்டார். அவர் துள்ளுன குட்டையை விட்டே வெளியே போயிட்டார். அவர் சொல்றதில்ல. பொறுமையோடு ஓடணும்னா கடைசி வரை நின்னோம்னா அந்த லக்கு அடையலாம். மத்தேயு திருப்போம். மத்தேயு, மார்க்கு, லூக்கால அந்த விதைக்கிறவனை குறித்து ஓமை பேசுறார். லூக்காக்கு வருவோம். கையில் பற்றி சொல்லுவோம். நான் விசுவாசிக்கிறேன், விசுவாசத்தினாலும்
பொறுமையினாலும் விடாமுயற்சியினாலையும் தேவன் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை சுதந்தரிப்பேன். ஆமேன், ஆமேன். லூக்கா 8:5 வாசிக்கிறேன். விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழிகரியே விழுந்து மிதியுண்டது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பச்சித்து போட்டது. சில விதை கற்பாறையின் மேல் விழுந்தது. அது முளைத்த பின் அதுக்கு ஈரமில்லாத நாள் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்து முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. அது முளைத்து 100 பலன் கொடுத்தது என்றார். இவைகளை சொல்லி கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டு கூறினார். விதைக்கிறவனை குறித்த ஓமை. மத்தேயு 13 இதை குறித்து பேசும் பொழுது, இந்த ஓமையை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை என்றால் மற்றவைகளை நீ எவ்வாறு அறிந்து கொள்ளுவேன்னு சொன்னார். மற்ற பைபிள் நிறைய பிரின்சிபல் இருக்கு இல்லையா, எல்லா பிரின்சிபலுக்கும் கொள்ளு தாத்தா பிரின்சிபல். இது தாத்தா கிடையாது, கொள்ளு தாத்தா. கொள்ளு தாத்தாவுக்கும் மேலே எந்த தாத்தா பூட்டன் பூட்டி அப்படி 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 ரொம்ப பழைய பிரின்சிபல். இதில் நீங்கள் வாழ தெரியலன்னா எந்த பிரின்சிபலையும் வாழ முடியாது. தேவனோட வார்த்தை விதையா இருக்கிறது, இருதயம் நிலமா இருக்கிறது. உங்களுக்கு சுகம் வேணுமென்றால் இருதயமாகிய நிலத்தில் சுகத்துக்கேற்ற விதைகளை விதைக்கணும். விதைத்து அது வளர்ந்து கனி கொடுக்கிற வரை பொறுமையா இருக்கணும். நான் சொன்னது புரியுதுங்களா? வெண்டிக்காய் நட்டாச்சு. ஆரம்பத்தில் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி நிறைய தக்காளி தோட்டம்லாம் போட்டேன், கொஞ்சம் நடந்துச்சு. அப்புறம் எங்கள் பையனுக்கு ஒரு வட்டம் சின்னவனுக்கு வீட்டில் வந்து வெண்டிக்காய் விதை கொடுத்து விட்டாங்க. ஸ்கூலில் கொடுத்துருக்காங்க. அதை போட்டான். டெய்லி நோண்டி பார்த்தாங்க. நோண்டி பார்த்தா கடைசியில் அப்படி போயிடுச்சு. என்ன பொறுமை இல்லை. போட்ட வெண்டிக்காவை காணமாடா. போட்டுட்டு அது வளர்கிற வரை காத்திருக்கணும், தண்ணி பாய்ச்சணும், வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிங்கன்னா முதல்ல ஒரு மொக்கு மாதிரி வரும், அப்புறம் பூ வரும். என்னடா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி வெண்டிக்காவை காணோம்னா, அதே மாதிரி தான் எல்லாமே. இது புரிந்து கொள்ளனா உங்களுக்கு எதுவுமே புரியாதுன்னாரு. விதைக்கிறோம், காத்திருக்கிறோம். சுகத்துக்கேற்ற விதை, நல்வாழ்வுக்கேற்ற விதை, வெற்றிக்கேற்ற விதை விதைக்கிறோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்லாத ஆசீர்வாதம் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் ஏதாச்சும் இருக்கா? அப்படித்தான் இருக்கீங்களா? அப்படித்தான் இருக்கீங்கன்னா சுய பரிசோதனை பண்ணிக்கணும். ஏதாச்சும் ஒன்று இருக்கா? எப்படி வந்துச்சு? வார்த்தையாகி விதை இருதயமாக நிலத்தில் விழுந்து அதை காத்துக்கிட்டீங்க. ரொம்ப முக்கியங்க. மரியாள் கற்பம் தரிச்சா பார்த்தீங்களா? கற்பம் தரிச்ச 2 காரியம். ஒன்று பரிசுத்தாவியினால் கற்பம் தரிக்கப்படுகிறது. எல்லா கற்பமும் பரிசுத்தாவினால் கற்பம் தரிக்கப்படுகிறது. வார்த்தையாகி விதை பரிசுத்தாவியின் மூலமாக இருதயமாக நிலத்தில் விதைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொன்னது உடனே எலிசபெத்திட்ட போனார். எலிசபெத் மட்டும்தான் கருச்சதவி பண்ண மாட்டா, மற்ற எல்லாருமே கருச்சதவி பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் யார்கிட்ட போய் நீங்க பேசுறீங்கிறது ரொம்ப முக்கியம். சொன்னது புரியுதுங்களா? எனக்கு இந்த மதியம் தூங்குற பழக்கம் ரொம்ப வருஷமா இருக்கு. ரொம்ப வருஷமா ஒரு 10 நிமிஷமாச்சும் அப்படி லைட்டாக கண்ணை தான் சாயங்காலம் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா லேட்டாக தூங்குற பழக்கம், நைட்டு படிக்கிற பழக்கம் நிறைய அந்த நாட்கள் இருக்குது. பைபிள் காலேஜ் 10 மணிக்கு லைட் ஆஃப் பண்ணால் கூட போய் ஒரு விளக்கு இருந்தால் கூட உட்காந்து படிப்பேன். அந்த எங்களுக்கு 2 மணிக்கு தான் முடியும், மெஸ்ஸு முடியும். ரூமுக்கு வர்றதுக்கு 2:15, 2:30 மணிக்கு ஸ்டடி ஆரம்பிக்கும். அந்த 1/4 மணி நேரத்தில் ஒரு தூக்கத்தை போட்டால் தான் நமக்கு அது நிம்மதியாக இருக்க மாதிரி இருக்கும். கரெக்டாக 15 மினிட்ஸ் தான். 2:30 மணிக்கு ஸ்டடி ஹாலில் உட்காந்துடணும். நான் தான் ஸ்டூடெண்ட் லீடரு. அண்ணேம்பாங்க, டே அப்புறம் பார்க்கலாமா, அந்த ஒரு வார்த்தை ஏதோ எதுவுமே அப்புறம் பார்ப்பேன்டா அன்று. யாராச்சும் ஒன்று வந்து என்ன பிரதர் அப்புறம் பார்க்கலாமா, அப்புறம் பரலோகத்தில் பார்ப்போம். ஒன்னெல்லாம் பார்க்கவே கூடாது. ஏன்னா நீ கருச்சதையை பண்ணிடுவேன். நம்முடைய விசுவாசத்தை கலைக்கக்கூடிய சிதைக்கக்கூடிய யார்கிட்டையும் பேசாதீங்க. காத்துக்கிட்டீங்கன்னா 30, 60, 100, 30 மடங்கு. 30 பெரிய அறுவடைங்க.
உறுதியாக இருந்தீங்கன்னா முழுமையாக பெற்றுக்கொள்வீர்கள். கொஞ்சம் இல்லை, முழுமையா. லூக்கா 8:9. அப்பொழுது அவருடைய சீசர்கள் இந்த உவமையின் கருத்து என்னவென்று அவரிடத்தில் கேட்டார்கள். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, மற்றவர்களுக்கோ அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கத்தக்கதாக அவைகள் உவமைகளாக சொல்லப்படுகிறது. அந்த உவமையின் கருத்தாவது, விதை தேவனுடைய வசனம், வழியறிய விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அந்த வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். விதை வசனங்கிற சுகமாகணும்னா சுகத்துக்கேற்ற சத்தியத்தை கேட்கணும், தொடர்ந்து அதிலே கேட்கணும். தண்ணி ஞானஸ்தானத்தை பற்றி பேசிட்டு சுகமாக முடியாது. எந்த பகுதியில் லேக்கர் குறை இருக்கு அது குறித்து கேட்கணும். பொருளாதாரத்தில் ரொம்ப மந்தமாக இருக்கீங்களா, ஏழ்மையிலிருந்து விடுதலை, செழிப்பு தேவ சித்தம், தெய்வீக செழிப்பு, வளமான வாழ்வு, இதையே கேட்கணும். நான் கேட்டனே இன்னும் வரலன்னா கேட்கணும். மக்களுக்கு பார்த்தீங்களா இந்த மாத்திரை போடுவாங்க தெரியுமா, எல்லாருமே டாக்டர்ஸ் தான் இங்கே. அமாக்சிலின் எல்லாருக்குமே அமாக்சிலின் தெரியும், 650 தெரியும், பேராசெட்டமால் தெரியும், ஐப்ரூஃபன் தெரியும், எல்லாருமே. நம்ம நாடு தான், மேலே நாடுகள்லாம் பிரிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்க மாட்டான். சளி இருக்குது, அமாக்சிலின் போடுறீங்க, கரெக்டாக 2 நாள் போட்டிங்கன்னா சளி போயிடும். நிப்பாட்டக்கூடாது. ஒரு அமாக்சிலின் எடுத்திங்கன்னா 21 மாத்திரை போடணும் தெரியுமா. 250 எடுத்தீங்கன்னா 21 மாத்திரை போடணும். 7 3 27 நாளைக்கு போடணும். அப்படி போட்டிங்கன்னா சளி டோட்டலாக போகாதான் கோர்ஸு. 3 நாள் முடிஞ்சிங்க, 4ஆவது நாள் இருக்கும். என்ன அது இருக்கும், அதான் கோர்ஸ். ஒரு காரியத்தை மூளை அறிவில் இல்லை, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் வாழ்க்கையில் முழுமை அடைய வரை கேட்கணும். சும்மா கொஞ்ச நாள் கேட்கறதில்ல, வாழ்க்கையில் பங்காக வருகிறவரை கேட்கணும். 12ஆம் வசனம் சொல்றாரு, இந்த வழியறிய விதைக்கப்பட்டவர்களை பற்றி பேசுறாரு. மத்தேயுல சொல்றாரு, அவர்கள் அதை உணர விரும்பலங்கிறாரு. அவர்கள் உணராது இருக்கிறதுனாலே, உணராது இருக்கலன்னா நீ என்ன பேசு, நான் உன்னையே பார்த்துக்கிட்டு இருப்பேன், ஆனால் கேட்க மாட்டேன். உள்ள போகாது, சர்ஃபேஸ் லெவலில் இருக்கும். சர்ஃபேஸ் லெவலில் எது இருக்கிறதோ அதை பிசாசு எடுத்து போயிடுவான். உள்ளே போயிருச்சு, வேர் விட்டுருச்சுன்னா இறுதி வரை நிற்பது. அந்த வசனம் சொல்லுது இல்லையா, வழியறை விதைக்கப்பட்டவர்கள் இருக்கு இல்லையா. 13, கற்பாறை மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆயினும் தங்களுக்குள்ளே வேறு கொள்ளாதபடினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார். இது டோட்டலாக கற்பாறை கிடையாது. மத்தேயு 13:5 பார்த்தீங்கன்னா அதிக மண் இல்லாதபடினால் இருக்கிறார். டோட்டலாக கற்பாறை இல்லை, கொஞ்சோண்டு மண் மேலே இருக்கு. மார்க் 4 சொல்றாரு, வசனத்தை கேட்ட உடனே சந்தோஷப்பட்டார்கள் இருக்கு. சூப்பர் ஆட்கள், கேட்கும் போதே சந்தோஷம். சர்ச்செல்லாம் பார்த்தீங்கன்னா கைதட்டுறாங்க பார்த்தீங்களா, ஏன் சந்தோஷம். நீங்கள் ஆப்பிரிக்காலாம் பார்த்தீங்கன்னா கைதட்ட மாட்டாங்க, நிற்பாங்க அப்படியே. ரொம்ப உற்சாகமாயிட்டீங்கன்னா $100 வந்து கொடுப்பாங்க உங்கள்கிட்ட. $100 $7,500 தெரியுமா. அது வாட்டுக்கு உண்டு. சிலர்லாம் போட்டு போயிட்டே இருப்பாங்க, வருவாங்க $100 போட்டு போயிடுவாங்க, அது வாட்டு கீழே கிடக்கும். அப்போ அந்த அளவுக்கு அதான் கேட்ட உடனே சந்தோஷம் நல்லது. ஆனால் பெருகிற வரை சந்தோஷம் இருக்கணும் உங்களுக்கு. கேட்டவுடனே சந்தோஷம் பரவசம் நல்லது, ஆனால் அவசரப்படக்கூடாது. கிளைம் பண்ணுறீங்க நல்லது, நான் என்ன காணமே அவசரப்படக்கூடாது. வாழ்க்கையில் ஒரு ப்ரெஷர் வருது, ஒரு அழுத்தம் வருது, விசுவாசத்துக்கு எதிராக சம்பவம் நடக்குது. எதை விசுவாசிங்களோ எதிர காரியம் நடக்குது. 1 லட்சம் பெறலாம்னு நினச்சிங்கன்னா 50,000 செலவாகி போய் திடீர்னு டக்குடு. என்னடா 1 லட்சம் வரும்னு நினச்சா 50,000 போயிடுச்சு. அப்போ தான் ஒரு இறுதி வரை நிற்கணும். அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், நான் நட்டேன், அப்போல்லோ
நீர் பாய்ச்சினா தேவன் விளைய சார். நிறைய மக்களுக்கு நட்டாச்சு, விளையலை, அது தண்ணி ஊற்றலை. ஊற்றிட்டே இருக்கணும், அதை கேட்கணும், அதை சிந்திக்கணும், அது தியானிக்கணும், திரும்பி தியானிக்கணும், திரும்பி தியானிக்கணும். என்னன்னா அந்த மேலக மண்ணை தாண்டி அந்த பாறையில் வேறுவிடும். விதைங்கிறது பவர்ஃபுல்லுங்க. அவருக்கு ஒரு ஒரு தேவ மனுஷன் விதையை சொன்னார். விதையை குறித்து ஒரு விதை நம்ம வாழ்க்கையில் நல்லா வந்துடலாண்டா அப்படின்னு நினைக்கும் போது ஒரு பருந்து புழுங்கி உள்ளே சாப்பிட்டு விதை உள்ளே உட்காந்துருக்கோம். விதை பேசும், ஐயோ நான் நல்லா இருக்கலாம் நினச்சேனே, இப்படி உள்ளவே மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொன்னோன்னா ஒரு இடத்துல அது போய் கக்காவை போட்டுரும். கக்காவை போட்டவுடனே மனுஷன் விதைப்பான், மனுஷன் தள்ளுவான், மிதிப்பான். அது அப்போ பேசும், ஐயோ நீ வேதனைப்படுத்துகிறாங்களே, நம்ம நல்லா வளரலாம் நினச்சோமே, ஒரு மரமாயிரலாம் நினச்சோமே அப்படின்னு அது கதறும். திரும்பி ஒரு காற்றடிச்சு போய் ஒரு மாடியில் ஒரு விருவுலவே உட்காரும். போய் உட்காந்து ஐயோ இப்படி மாட்டிக்கிட்டோம்டா அப்படின்னு நினைக்கும் போது ஒரு சின்ன ஒரு மழை வரும். மழை வந்தோன்னா முளைச்சி அந்த 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 சுவத்தை உடைச்சிட்டு வெளியே வந்து சொல்லும், என்னை ஒருத்தனும் அழிக்க முடியாதுன்னு சொல்லும். அதான் விதை. விதைங்கிறது அவ்வளோ பொட்டன்ஷியல் உள்ள இருக்கு. ஆனால் எந்த காலத்திலையும் தளர்ந்து போகாமல் தண்ணி ஊற்றிட்டே இருந்தீங்கன்னா கீழே எப்பேற்பட்ட கற்பாராக இருந்தால் கூட உடச்சி வெளியே வரும். ஆனால் கேட்கணும், தியானிக்கணும், சிந்திக்கணும், அதிலேயே கண்ணோட்டமாக இருக்கணும். இதில் சொல்றாரு 15ஆம் வசனம், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காத்து பொறுமையுடனே விடாமுயற்சியுடனே பலன் கொடுக்கிறவர்களா இருக்கார்கள். கேட்டு போனான்னு சொல்ல, கேட்டாங்க, அதை காத்தாங்க. அதனால தான் நிறைய மக்களுடைய வாழ்க்கையில் ரிசல்ட் நீங்கள் பார்க்க முடியல. அவங்க ஓடுவாங்க, இங்கே ஓடு 4 மாவடி 7 மாடி 11 மாவடி 21 மாவடி எங்கெங்கே போங்க, ஓடுங்க. அப்படி பெற முடியாது. ஒரு இடத்துல உட்காரணும், கேட்கணும், கேட்குற வசனத்தை இருதயத்தில் வைத்து சிந்திக்கணும். எத்தனை மக்களுங்க உற்சாகமாக வருவாங்க, சூப்பராக இருக்கும், பரவாயில்லடா நல்லா வந்துட்டாங்கன்னு பார்த்தோம்னா இருக்காது. சின்ன பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, வீட்டுக்கார பிரச்சனை, சகோதரன் பிரச்சனை, அம்மா பிரச்சனை, அப்பா பிரச்சனை சொன்னதுக்கப்புறம் அப்படியே அன்னைக்கு இருந்த சந்தோஷம் அப்படியே போயிடும். ஆரம்பிக்கிறது இல்லைங்க, சந்தோஷமாக ஏற்றுக்கொள்றது இல்லை, கடைசி வரை உறுதியாக நிற்பது. ஆண்டோ சொன்னார், எவன் சந்தேகப்படாமல் சொல்றானோ அவன் சொல்லபடி நடக்கும், கேட்கும் போதே பெற்றுக்கொண்டதாக. அப்படி இல்லைங்க. ரோமர் 15 சொல்றாரு, 15:13 பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படி நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினால் உங்களை நிரப்புவாராக. எதனால் உண்டாகும்? விசுவாசத்தினால் உண்டாகும், சந்தோஷத்தினாலும். ஆரம்பத்தில் மட்டும் சந்தோஷம் இல்லை. இங்கேருந்து மதுரை சென்னை போகிறீங்க, நீங்கள் சென்னை போகும்போது டேங்க் ஃபில் பண்ணிட்டீங்க, 35 லிட்டர் போட்டு ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் உளுந்தூர்பேட்டை தாண்டி போகும்போது, உளுந்தூர்பேட்டை தாண்டி விழுப்புரம் போயிட்டீங்கன்னா டேங்க் ஆயிரும். ஆகுமா? ஆகும். இல்லை நான் அதுக்கு மேலே போட மாட்டேன், ஒரு முறை போட்டோன்னா வாழ்நாள் முழுக்க அவ்வளோதான் நினச்சிங்கன்னா நீங்கள் விழுப்புரம் தாண்டி திண்டிவனம் தாதுக்கப்புறம் பைபாஸில் ஒரு ஓரமாக உங்கள் கார் நிற்கும். ஏன்னா அந்த 1000 எதிர்மறையான காரியங்கள். ஆரம்பத்தில் இருந்த விசுவாசத்தை கடைசி வரை மெயின்டைன் பண்ணோம்னா அந்த சந்தோஷத்தை ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் சொன்னது புரியுதுங்களா? அது ஈய விடக்கூடாதுங்க, எஃப்லே இருக்கணும். ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்பிக்கையின் தேவன் கொடுக்குற நம்பிக்கையினாலும் நன்மையினாலும் பெறலாம். ஒரு பணத்தை எதிர்பார்க்குறோம், சுகத்தை எதிர்பார்க்குறோம், நல்வாழ்வை எதிர்பார்க்குறோம். என்ன எதிர்பார்த்தாலும் கடைசி வரை விடாமுயற்சியோடு நின்னீங்கன்னா பெறலாம். என்னைக்கு பிரச்சனை தற்காலிகமானது, பற்றாக்குறை தற்காலிகமானது, வியாதி தற்காலிகமானது, வார்த்தையும் வார்த்தையோட ஆசீர்வாதங்களும் நிரந்தரமானது. உறுதியாக நில்லுங்க. 2 மாதம் நடக்கலாம், 3 மாதம் நடக்கலாம். நீங்களும் 3 மாதத்துக்கு முன்னாடி அப்படி தான் சொன்னீங்க. 3 மாதத்துக்கு முன்னாடி சொன்ன இன்னைக்கு இன்னும் 3 மாதம் கழிச்சு நான் தான் சொல்லுவேன்.
ஆனால் 3 மாதத்துக்கு முன்னாடி இருந்ததை காட்டிலும் இன்னைக்கு க்ளோஸாக இருப்பீங்க. பிசாசு உங்களை சந்தேகப்பட இடம் கொடுக்காங்க. சந்தேகம் வரல, வரும். சந்தேகம் வந்துருச்சு, காரியங்களை பகுத்தறிகிறீங்க அப்படின்னா சந்தோஷம் அப்படியே குறையும். இவ்வளோ பெரிய வியாதின்ட்டாங்க, எப்படி சுகமாகும்? சுகமாகும். தழும்புகளால் சுகமானோன்னு சொன்னார் என்றால் சுகமான அதுலேயும் நிற்கணும். என் அப்பா சொல்லியிருக்கிறாரு, எங்கள் அப்பா சொன்ன ஒரு வார்த்தை கூட தரையில் விழாதுன்னு நினச்சிங்கன்னா தரையில் விழாது. எனக்கு ஒரு வசனம் ரொம்ப பிடிக்கும். 2 கொரிந்தியர் 2:14 சொல்கிறீங்களா, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். எப்பொழுதும்னா எப்பொழுதும் தான், இப்பொழுது இல்லை, எப்பொழுதும். முன்னாடி 500 ரூபாய்க்கு விசுவாச்சேன், அப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணார். இப்போ 500 ரூபாய்க்கு விசுவாசிக்கிறது கிடையாது, 5 லட்சம் 5 கோடி அப்படி தான் விசுவாசிக்கிறேன். 5000 10 அதெல்லாம் வேணாம். வேணான்னா வேணாம் இல்லை, விசுவாசிக்கிறதுல வேணாம். அதெல்லாம் கொசுறு மாதிரி. என்னடா இப்படி பேசுகிறாரு, அப்படித்தாங்க போய் மேலே போயிடணும். அப்படியே 500 ரூபாய்க்கு ஆண்டவரே ஒரு 500 ரூபா கிடைச்சோம்னா 1/2 கிலோ கறி வாங்கி சாப்பிட்டோடனே அப்படி இருக்க வாழக்கூடாது. மேலே போயிடணும். 500 ரூபான்னு விசுவாசிக்கும் பொழுதும் என்னை வெற்றி சிறக்க பண்ணார். அப்படி நிலையில் இருந்துக்கேன் நான். 50,000 விசுவாசிக்கும் வெற்றி சிறக்க பண்ணார். 5 லட்சத்துக்கும் வெற்றி சிறக்க பண்ணியிருக்கிறார். இப்போ நான் 5 லட்சத்துக்கு விசுவாசிக்கல, 5 கோடிக்கு விசுவாசிக்கிறேன். 5 லட்சத்தை வச்செல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ நான் என் விசுவாசத்தில் சியில் வச்சிருக்கிறேன். ஏபி சி தான். ஆமாம், அப்புறம் எம்முது, அப்புறம் சியிலேருந்து அப்படி மல்டி மில்லியனியர் பில்லியனியர் அப்படி போக வேண்டியதான். அதுக்கு என்னை கைவிடலை, எப்பொழுதும் என்னை என் விசுவாசத்துக்கு பலன் கொடுத்தார் என்றால் 5 கோடிக்கும் என்னை கைவிட மாட்டார். உறுதியாக நிற்கிறேங்க. அடி விசுவாச்ச போனன்னு கிடையாது. இப்போ மத்திய 13 படிச்சு பாருங்க. தேவனோட ராஜ்யம் எப்படி செயல்படுதுங்கிறார். அது கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்குதுங்கிறார். ஒரு கடுகு விதை கீழே விழுந்துச்சு, தெரியுமா உங்களுக்கு? அது கீழே விழுந்தா ஒரு கடுகு விதை போனால் கூட கண்ணு கூட மாட்டோம். ஏன்னா அவ்வளவு அற்பம் அது. ஒரு குண்டுமணி விழுந்துருச்சு தங்கம், விடுவீங்களா? தூங்கவே மாட்டோம். ஏன்னா ஒரு ரொம்ப அற்பம். ஆரம்பிக்கும் சில காரியம் ரொம்ப அற்பமாக இருக்கும். உங்களுக்கு வளர்ந்துச்சுன்னா சகல பூண்டுகளிலும் அது பெருசாக வளரும். 15 அடி வளருங்கிறாங்க. நல்லா வளர்ந்தீங்கன்னா 15 அடி வளருங்க. அதில் ஆகாயத்து பறவைகளை உட்காருன்னு இருக்கு. அப்புறம் சொல்கிறாரு, தேவனோட ராஜ்யம் எதுக்கு ஒப்புமையாக இருக்குன்னா, ஒரு ஸ்திரீ மாவரைச்சு அந்த மாவை வைக்கிற மாவுக்கு ஒப்பாக இருக்குங்கிறாரு. மாவரைச்சு வைங்க, பாதி சட்டி தான் இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அப்படி பொங்கி அந்த மேலே போட்டிருக்க சட்டியை தட்டி வெளியே வந்துடும். அப்படித்தானே வருது. அப்படிதான் தேவனோட ராஜ்யமும். வசனத்தை கேளுங்க, அப்படியே தண்ணி ஊற்றுங்க, அப்படியே முண்டி அப்படியே வெளியே அந்த 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 மண் அப்படி எம்பி நிற்கும். பார்த்துருக்கீங்கல்ல? எம்பி நின்னோன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது லைட்டாக முண்டி வெளியே வரும். அப்புறம் ஒரு விதை வரும், அப்புறம் ஒரு இலை வரும். அப்படித்தான் வரும். விசுவாசத்தினாலும் விடாமுயற்சியினாலும். அப்படித்தான் எல்லாருமே பணக்காரனானாங்க, எல்லாருமே செல்வந்தனானாங்க. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின் குறையெல்லாம் கிறிஸ்தேசுக்கு நிறைவாக்குவார். அறிக்கை பண்ணுறது நல்லது. அறிக்கை பண்ணுறது மட்டுமல்ல, என்ன செய்கிறீர்களோ அதில் விடாமுயற்சியும் ஜாக்கிரதையும் இருக்கணும். சோம்பேறி கத்து வேதம் முழுக்க சொல்லுதுங்க. குறிப்பாக நீதிமொழி புத்தகம் சொல்லுது. நீதிமொழி புத்தகம் ஞானத்தின் புத்தகம். சாலமோன் பெரிய ஞானி. ஞானியா? பெரிய ஞானி மட்டுமல்ல, பெரிய செல்வந்தன் கூட. ஞானம் எங்கே இருக்கிறதோ அங்கே செல்வம் இருக்கும். ஞானம் எங்கே இல்லையோ அங்கே செல்வம் இருக்காது. ஞானத்துடைய வலது கையில தீர்க்காயுசு, இடது கையில செல்வமும் கனமும். கையை பார்க்க கூடாது, ஆளையே தூக்கிடணும். அப்படியே சொல்றது புரியுதுங்களா? ஞானத்தை பிடிச்சிட்டிங்கன்னா எல்லாமே வரும். சாலமோன் சோம்பேறியா?
ட்ரேடிங் பண்ணாங்க, கப்பல் ட்ரேடிங் நடந்துச்சுங்க. பிஸி ஆளுங்க, தேவாலயம் கட்டிக்கிட்டு இருந்தாருங்க. அவர் வந்து நீதிமொழிகள் சொல்றாருங்க, எல்லா காரியத்தையும் ஆராய்கிறாங்க. அவன் பேசாத காரியம், தொடாத சப்ஜெக்ட் இல்லைங்கிறாங்க. அதே நேரத்தில் ரிச்சஸ்ட் மேனாக இருந்தான். நீதிமொழிகள் போவோம். நீதிமொழிகள் 6. செழிப்படைவதற்கு ஜாக்கிரதை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஜாக்கிரதை இல்லைன்னா செழிப்படைய முடியாது. நீதிமொழிகள் 6:6. சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழியை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். ஒரு சோம்பேறி எறும்பை நீங்க பார்க்க முடியாதுங்க. ஒரு சோம்பேறி எறும்பை அப்படியே மெதுவா அப்படியே நடந்து போயிட்டு இருக்குது, அப்படி தூக்க கலக்கமாவே நடந்து போற ஒரு எறும்பை நீங்க படம் பிடிச்சு காமிச்சிருங்க அப்போ. அவ்வளவு தீவிரமா இருக்குங்க எறும்பு. அதனால சொல்ற சோம்பேறியே யாரை பார்த்து பேசுறாரு? நம்மளை பார்த்து தான் பேசுறாரு. பைபிள் நம்ம கையில இருக்கு, இது ஞானத்தின் புத்தகத்தில் இருக்குன்னா நம்மளை பார்த்து தான் பேசுறாரு. சாலமன் எல்லாத்தையும் அலசி ஆராய்கிறாங்க. மிருகத்தை பார்த்து சொல்றான், முயலை பார்த்து பேசுறான். முயலுக்கு ஞானம் இருக்கு, அற்பமான ஒரு மிருகமாக இருந்தால் கூட கண்மலையில் போய் அது தோண்டி வைக்குதுங்கிறான். கேதுரு மரத்தை பார்த்து ஆராய்ச்சி பார்க்குறான். அப்புறம் இருக்கிறதுலேயே அற்பமான சின்ன செடியாக இருக்கிற ஈசோப்பை பற்றி பேசியிருக்கான். எல்லாத்தையும் பேசுகிறான். எல்லாவற்றிலும் கர்த்தர் ஞானத்தை வச்சாருங்க. ஒவ்வொரு மிருகத்துக்கும் கர்த்தர் ஞானத்தை வச்சார். விழுந்து போன நிலையிலேயே மிருகங்களுக்கு அவ்வளோ ஞானம் இருக்குங்க. சுனாமி வந்தப்போ யானையெல்லாம் காட்டுக்குள்ளே ஓடிடுச்சு. அறிவு கட்ட மனுஷன் மட்டும் கடலுக்குள்ளே ஓடினான். தெரியுமா? சுனாமியில் ஒரு யானை சாகலை தெரியுமாங்க? அதுக்கு தெரியுது ஆபத்து வருதுன்னு தெரிஞ்சோன்னா ஓடிடுச்சு காட்டுக்குள்ள. இவன் உள்வாங்குதுன்னா உள்ள வாங்கிருச்சு அவன். அப்படியே அவ்வளவு இன்சைட் இருக்குங்க விழுந்து போன நிலையில. 6-7 யோசிப்போம். சோம்பேறியன் எறும்பினிடத்தில் போய் இதன் வழியை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் கிடையாது. அதுக்கு எந்த பிரபுவும் கிடையாது, அதிகாரியும் கிடையாது, யாருமே கிடையாது. காலில் அதுக்கு யாருக்கும் அலாரம் வச்சு எழும்ப வேண்டிய அவசியமும் கிடையாது. சுறுசுறுப்பாக வேலை செய்யுது, ஞானத்தோட வேலை செய்யுது. அதே ஞானம் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிறது. ஒரு எறும்பு ஒரு இடத்துல ஒரு பொருளை பார்க்குது. ஒரு எறும்பு தான் முதல்ல பார்க்கும். பார்த்துட்டு போய் இன்ஃபர்மேஷன் கொடுக்குதுங்க. கொஞ்ச நேரத்தில் அத்தனை எறும்பு வரும். ஒரு எறும்பு கூட கூண்டுக்குள்ளே படுத்து தூங்கிட்டு இருக்காது. அவங்க போட்டுமே, நம்ம அதுக்கு போயிட்டு இதான் இத்தனை பேர் போகிறாங்க, இல்லை நம்மளும் போகணுமா அப்படின்னு எறும்பு சொல்லாது, மனுஷன் சொல்லுவான். பிள்ளைகளை கூப்பிடுங்க, என்னன்னு சத்தம் வரும், ஆள் வரமாட்டாங்க. அவ்வளவு டெலிஜென்ஸாக இருக்கோம்னு அர்த்தம். ஒரு எறும்பு சோம்பலை பார்க்க முடியாதுங்க. சொல்லுது கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கிறது. கோடை காலத்தில் குளிர்காலத்துக்கு தேவையானதை சேர்த்து வைக்குது. குளிர்காலத்தில் வெயில் அடித்தா கூட வந்துருங்க. தெரியுமா? குளிர்காலம் தானே, கொஞ்சம் வெயில் அடித்தா கூட வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். நீதிமொழிகள் 26:14 சொல்கிறாரு, அந்த கதவு கீழே ஆடுறது மாதிரி சோம்பேறி படுக்கையில் ஆடிக்கிட்டு இருப்பான் இருக்கு. சத்தம் பார்த்தீங்களா? அப்படியே உருண்டுக்கிட்டே இருப்பான். 6 மணிக்கு செய்கிற வேலையை 10 மணிக்கு தான் சிந்திப்பான் அவன். அவ்வளவு டெலிஜென்ஸாக இருந்தோம்னா பணம் கொட்டிடும் உங்களுக்கு. அப்படியே கொட்டும். வெறும் விசுவாச அறிக்கை இல்லைங்க. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தைலாம் என் குறையெல்லாம் நிறைவாக்குவார். பெட்டில் அங்கிட்டு ஒரு உருள், நான் வரும்போது ஆசிரியப்பட்டிருப்பேன், போவேன் அங்கிட்டு ஒரு உருள், இப்படி உருள்கிட்டே இருங்க, பணம் வராது. விசுவாசமும் விடாமுயற்சியும் ஜாக்கிரதையும் இருக்கணும். சோம்பேறியா இருந்தோம்னா எதையும் அடைய முடியாது. இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ. 11, உன் தரித்திரம் வழிப்போக்கனை போலவும்
உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். இன்னும் கொஞ்சம் தூங்கலாம், இன்னும் கொஞ்சம் தூங்கலாம். ஆனால் தூக்கத்தில் கூட நான் என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது, விசுவாசத்தோடு தான் தூங்குவேன். அறிக்கை பட்டிகிட்டே தான் தூங்குவேன். என் மனசில் 1000 எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கணும். இப்படி ஆயிடுவேன், அப்படி ஆயிடுவேன், இதாகிடுவேன். அப்படி மெடிடேஷனில் தான் தூங்குவேன். இந்த வசனத்தை நீங்கள் ஓவர்லுக் பண்ணி செழிப்பை பெற முடியாது. நான் சொல்றது புரியுதுங்களா? இந்த இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் அப்படியே ஓவர்லுக் பண்ணி வர முடியாது. சோம்பேறியாக இருக்கலாங்க. சோம்பேறியாக இருந்தீங்கன்னா உங்களையே கொஞ்ச நாள் வெறுக்க ஆரம்பிப்பீங்க. நீங்கள் அடுத்தவன் உங்களை வெறுக்கிறத விட்டுருங்க, உங்களையே உங்கள் மேலே வெறுப்பு உண்டாக ஆரம்பிக்கும். என்னத்தை நம்ம வாழ்ந்துட்டோம் அப்படிங்கிற எண்ணம் கொஞ்ச நாள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு மேலே வெறுப்பு உண்டாங்க, சலிப்பு உண்டாங்க. ஆனால் மனது சோர்வாக இருக்கிறது, சரீரம் சோர்வாக இருக்கிறது. ஒரு காரியத்தை செஞ்சு பாருங்க, ஒரு உற்சாகங்களும் உங்களுக்கு. நல்லா 2 மணி நேரம் நைட்டு தூங்கிட்டு வந்து சண்டே சர்வீஸ் எடுத்துக்கோங்க. நான் சண்டே சர்வீஸ் எடுக்கிறேன்னா சும்மா இல்லை, ஜபத்திலேருந்து பெனடிக்ஷன் வர நம்ம தான். அப்புறம் அங்கேயும் அதான் ஆரம்பிக்கு. அங்கே 1:30 மணி வரை பேசணும். அப்படி இப்போ நிற்க முடியாது. ஐயா ஜெபம் பண்ணுங்கய்யா, ஜெபம் பண்ணோன்னு சிலுவை போட்டு விட முடியாது. நான் போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க அப்படி நான் சொல்ல முடியாது. நான் கேட்பேன், என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை, பேசிட்டு செய்யுங்க. ஒரு டயர்ட் இருக்காதுங்க. நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யும் போது உங்கள் மனதே உற்சாகமாக இருக்கும். கர்த்தர் செய்ய சொன்னதை செஞ்சுட்டோங்க உங்களுக்கு விட அந்த ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு உண்டாகும். சொன்னது புரியுதுங்களா? சோம்பேறியாக இருக்கிறோம், எந்திரிக்க சோம்பேறி, பல்லு விளக்க சோம்பேறி, குளிக்க சோம்பேறி. எங்களோட ஒருத்தன் படித்தாங்க, ஊட்டிக்காரே. அந்த 8 முளை வேஷ்டியை அவன் துவைக்கவே மாட்டாங்க. 15 நாளைக்கு ஒரு தாங்க துவைப்பான். ஐயோ, முதல்ல 8 நாள் இந்த பக்கம் பண்ணுவான். அப்புறம் அந்த 8 முளை வேஷ்டி மடி ஃபோல்டு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃபோல்டு எடுத்து இப்படி வச்சு அதுக்கப்புறம் 8 நாள் கட்டுவான். உண்மைங்க. அவன் குளிக்க சோம்பேறிகள். என்னன்னாலும் தீவிரம் காமிங்க. உங்களோட ஸ்பிரிட் வந்து ஒரு காரியத்தை விசுவாசிக்க தீவிரம். இது ஒரு ஆட்டிடியூடுங்க. சின்ன சின்ன காரியத்தில் தீவிரம் காமிங்க, அதே உங்கள் வாழ்க்கையின் பழக்கமாக மாறும். கடைசியாக கொலோசியர் போய் முடிப்போம், அடுத்த வாரம் தொடருவோம். கொலோசியர் 3. அதெல்லாம் சொல்ல, சோம்பலாயிராமல் ஜாக்கிரதையாக இருங்க. விடாமுயற்சி மைண்டில் இருக்கிறது மட்டுமல்ல, செயலையும் சிந்தையிலையும் விடாமுயற்சி. கொலோசியர் 3:22. வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்களுக்கு எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிந்து, நீங்கள் மனுஷருக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுவர்களாக கவடமில்லாத இருதயத்தோட ஊழியம் செய்யுங்கள். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து, எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கேற்ற பலனை அடைவான், பச்சபாதமே இல்லை. மேல சொல்றாரு, வேலைக்காரரே, உங்கள் எஜமான்களுக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருங்கன்னு சொல்றாரு. இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் வேலைக்காரர் இல்லாமல் இருக்கலாம், ஒரு எஜமானர் இருக்கலாம், ஒரு ஃபேக்ட்ரி ரன் பண்ணலாம், ஒரு மில் ஓனராக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் செய்யலாம். அப்படி இருந்தாலும் நீங்கள் ஒரு சர்வெண்ட்டு தான். முதலாளியாக இருந்தாலும் இந்த சமுதாயத்துக்கு நீங்கள் சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு சர்வெண்ட். அவங்க அல்ல இன்னொரு கம்பெனிக்கு நீங்கள் சர்வீஸ் பண்ணக்கூடிய சர்வெண்ட்டு. நான் சொன்னது புரியுதுங்களா? நீங்கள் இன்னொரு கம்பெனிக்கு சர்வ் பண்ணுறீங்க, இல்லாட்டா மக்களுக்கு சர்வ் பண்ணுறீங்க. நான் சொன்னது புரியுதுங்களாங்க? நான் எஜமா நான் யாருக்கே நீங்கள் சர்வ் பண்ணுறீங்க சொல்கிறாரு. பார்வைக்கு ஊழியம் செய்யாமல்ங்கிறார். அடுத்தவங்க பார்க்குறாங்க, அந்த நேரத்தில் நல்லா வேலை செய்வோம், சூப்பர்வைசர் நடக்குது, அந்த நேரத்தில் வேலை செய்வோம். மற்றவங்க ஒருத்தரும் பார்க்கல, அப்போ சோம்பேறியாக இருப்பேன் இல்லை. யார் பார்க்குறாங்க, யார் கவனிக்கிறாங்க, யார் என்னை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, யார் என்னை தட்டி கொடுக்குறாங்க, அதை பற்றி நான் கண்டுக்கவே இல்லை. நான் எதை செஞ்சாலும் நான் செய்கிறத கர்த்தருக்கென்று செய்கிறேன். வெள்ளை அடிக்கிற வேலையாக இருந்தால் கூட நான் கர்த்தருக்கென்று செய்கிறேன். அது ஆட்டிடியூடுங்க. சமைச்சா கூட கர்த்தருக்கு சமைக்கிறேன், அப்படி சமைங்க.
ஜம்முன்னு சோறு வரும். வீட்டுக்காரருக்கு சமைக்கிறேன்னு நினைக்காதீங்க, கர்த்தருக்கே சமைக்கிறேன் அப்படின்னா ஒரு ஒரு என்ன செஞ்சாலும் கர்த்தருக்குன்னு செய்கிறேன்னு செய்யுங்க, கர்த்தர் அது சிறப்பாக இருக்குங்க. சோம்பேறித்த அந்த டிமிக்கி அடித்து வேலை செய்கிறான் பார்த்தீங்களா, ரொம்ப நாள் கொஞ்ச நாள் மாட்டிக்குவான். அவனை கொஞ்ச நாள் யாரும் நோட்டீஸ் பண்ண மாட்டான், கொஞ்ச நாள் கழிச்சு மாட்டிக்குவான். அதே மாதிரி ஜாக்கிரதையாக வேலை செய்கிறவனும் கொஞ்ச நாளில் அவன் ஜாக்கிரதையாக வேலை செய்கிறான்னு எல்லாருக்குமே கொஞ்ச நாளில் தெரியும். யாருக்குமே தெரியலன்னா கூட கர்த்தருக்கு தெரியும். ஏன்னா யாருக்கண்டு செய்கிறீங்க? கர்த்தருக்கண்டு செய்கிறீங்க. கர்த்தர் நோட்டீஸ் பண்ணுவார், அதை நமக்காக செய்கிறான். அவனுடைய மனம் தெரியுது, எண்ணம் தெரியுது. கர்த்தர் ஒன்னொன்னையும் உங்களுக்கு கவனிச்சு பார்த்து அந்த இடத்துல உங்களை உயர்த்தாட்டா கூட கர்த்தர் உங்களை சொந்தமாக தொழிலை செய்ய வைப்பார். உங்களை நீங்கள் அந்த இடத்துலையே சோம்பேறியாக இருந்தீங்கன்னா நீங்கள் சொந்த தொழில் செய்வதற்கு உங்களுக்கு அந்த அந்த பொட்டன்ஷியல் கிடைக்காது உங்களுக்கு. நான் சொன்னது புரியுதுங்களா? பார்வைக்கு இல்லைங்க, மனப்பூர்வமாக அப்படி செஞ்சு பாருங்க. பாடுனா கர்த்தரை கண்டு பாடுறேன், ஊழியம் செஞ்சா கர்த்தருக்கு செய்கிறேன், மக்களுக்கு செய்கிறது மட்டும் இல்லை கர்த்தருடைய நோக்கத்தை செய்கிறேன். அப்படி செஞ்சீங்கன்னா தீவிரம் காமிப்பீங்க. அப்படி செய்யும்போது என்ன நடக்கணும் கீழே சொல்றாரு 23. செஞ்சோம்னா கர்த்தர் அநீதி உள்ளவர் அல்லங்க. அதனால தான் படித்தோம் எபிரேயர் 6:11 செய்கிற காரியத்தை மறக்கிறதற்கு அவர் அநீதி உள்ளவர்கள் இருக்கு. அந்த நீங்கள் கர்த்தராய் கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே ரிவார்டை கர்த்தர் கொடுப்பாங்க உங்களுக்கு. என்ன செஞ்சாலும் கர்த்தருக்கு செய்கிறோம். டீச் பண்றோமா, கர்த்தருடைய வேலையை செய்கிறேன், அதுவும் ஒரு ஊழியங்க. இன்னைக்கு இருக்க சமுதாயம், நேற்று தான் கேட்டேன், ஜப்பானில் டீச்சர்ஸ் டே இல்லையா? நம்ம நாட்டில் டீச்சர்ஸ் டேன்னு ஒன்று இருக்கு, ஜப்பானில் டீச்சர்ஸ் டே இல்லைங்கிறாங்க. ஒருத்தர் சொன்னாரா இங்கே டீச்சர்ஸ் டேல வேணாமான்னு சொன்னோடனே, எதுக்கு இங்கே டீச்சர்ஸ் டே இருக்கு? ஒரு டீச்சர்ஸ்னு ஒரு இந்த இடத்துல போட்டிருந்தாருன்னா அவர் எந்த ஸ்கூல் டீச்சராக இருந்தால் சரிதான், ட்ரெயினில் இடமே இல்லைன்னா கூட டீச்சர்னு அந்த பார்த்தவொன்னா 10 பேர் எந்திரிச்சு நிற்பானா, இங்கே உட்காருங்கம்மாண்ணா. நம்ம ஊரில் டீச்சரை கள்ள கொண்டு எறிவான், பின்னாடி கள்ள கொண்டு எறியுது, அம்பு விடுறது, அவன் கிடைக்காங்கிறது, அவ கிடக்காங்கிறது. அதனால தான் முன்னேறலை. புரியுதா? அங்கே தீர்க்காயசு 2 பேர் வாழ்கிறாங்க ஜப்பானில். என்ன ரெஸ்பெக்ட்? செய்கிறவங்களும் ரெஸ்பெக்டோடு செய்யணும். நான் சும்மா கடமைக்கு செய்யலை, நான் செய்கிறது கர்த்தருடைய வேலையை செய்கிறேன். அப்படி செஞ்சு பாருங்க. அந்த இடத்துல உங்களை ப்ரொமோட் பண்ணாட்ட கூட கர்த்தர் ப்ரொமோட் பண்ணதுக்கான காரியங்களை பார்ப்பார். அதை தனக்கு கர்த்தர் அதை ரைட்ஸாக பார்ப்பார், இவனுக்கு செஞ்சே ஆகணும்னு பார்ப்பார். இருதயத்தை பார்ப்பார், எண்ணத்தை பார்ப்பார். அப்படிப்பட்ட ஆட்கள் கீழே ஒரு நாள் போக மாட்டாங்க. அவங்களுக்கு வறுமையாக இருக்க மாட்டாங்க, ஏழ்மையாக இருக்க மாட்டாங்க, குறைவில் இருக்க மாட்டாங்க, சம்பூர்ணத்தில் இருப்பாங்க. உங்கள் கையில் சின்ன வேலை இருக்கா, அதில் உண்மையாக இருங்க, கர்த்தர் உங்களுக்கு பெரிய இதில் உங்களை எஜமானா வைப்பார். சிறு இதிலேயே ஜாக்கிரதையை காமிக்கலைன்னா பெரிய இதிலையும் காமிக்க மாட்டோம். 2 பேருக்கு சமைச்சு கொடுக்குற ஹோட்டலாக இருக்கட்டும், 2 பேருக்கு சின்சியராக பையங்க 10 பேரை கூட்டு வருவான். எப்படிங்க பெருகுது? டெலிஜென்ஸு. சிறப்பாக செய்யணும், சுவையாக செய்யணும். சுவையாக செய்யணும்னு அஜினமோட்டோ தூக்கி போடக்கூடாது. அதுக்கப்புறம் அவன் வரவே மாட்டான், அவன் எங்கேயாச்சும் உட்காந்துருப்பான், பாவம் குத்த வச்சு உட்காந்துருப்பான். நல்ல உணவை கொடுக்கும். என்னன்னாலும் கர்த்தருக்குன்னு செய்கிறேன்னு நினச்சிங்க, உங்கள் கையில் பணம் இருக்கும், செல்வம் இருக்கும், முன்னேறி போயிட்டே இருப்போம். அஜாக்கிரதையாக இருந்தோம்னா செல்வம் தங்காது. இப்போ பேசுவோம், ஒவ்வொரு காரியத்திலையும் விடாமுயற்சியும் இருக்கணும், ஜாக்கிரதை இருக்கணும். அப்படி இருந்தால் செல்வமும் செழிப்பும் நிறைவும் வாழ்க்கையின் பங்காக மாறும். எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். பிதாவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம். நீர்களுக்கு செய்திருக்கிற எல்லா விதமான கிருபைகளுக்காக, தயவுகளுக்காக நன்றி. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். கிருபையின் தேவன் தாமே எங்கள் எல்லா விதமான கிருபையினாலும் நிரப்பியிருக்கிறேன், ஆசீர்வதித்திருக்கிறேன். எமக்கு நன்றி. சகல தயவினாலும் கிருபையினாலும் எங்களை நிரப்புகிறதற்காக நன்றி. என் வாழ்க்கையின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறேன். எமக்கு நன்றி.
உம்மை கனப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம். உடைய வசனத்தில் வேறு கொள்ளவும், எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொண்டு எழும்பி வரவும், வசனத்திலேயே டிராவல் பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கை முறைகளுக்கு உண்டாகட்டும். கேட்கறதுனால மாத்திரமல்ல, அதை சிந்திக்கிறவர்களாய், அதை யோசிக்கிறவர்களாய், யோசிக்கிறவர்கள் மாத்திரமல்ல, அது செயல்படுத்துவதில் தீவிரம் காமிக்கிற மக்களாய் எங்களை மாற்றுவதற்கான நன்றி. கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். சமாதானம், சந்தோஷம், நிறைவு பரிபூர்ணமாக இருக்கட்டும். எந்த இடத்துல அவங்களை வேலை செய்தாலும் அதில் ஜாக்கிரதையோடு, கவனத்தோடு செய்ய உதவி செய்வீராக. ஆவியானவர் எங்கள் வாழ்க்கை முறையாக மாற்றி தருவீராக. கனமும் மகிமையும் துதியும் உமக்கு உண்டாகட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம்ம அனைவரோட கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வரிய மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தரோட ஆசீர்வாதத்தை எல்லா தீமைகளுக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து எல்லா வியாதி, பலவீனங்கள், குறைவுகள் எல்லாவற்றையும் நீக்கி பூர்ண சுகத்தோடு 120 ஆண்டுகளுக்கு மேலாக செல்வத்தோடு வாழ வைப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.